இப்போ கட்சிலாம் சிலவெல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். நம்ம வீட்டில் கூட 2 பேர் ஒருத்தன் ரசிகராக இருப்பான். சோறு போடாத திமுக அதுக்கு ரசிகராயிரு, ஆனா கட்சியில் இருக்கணும்னு சொல்லு. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இப்ப 2026 தேர்தல் வந்து போகுது. தலைவர் 200 தொகுதியில் ஜெயிக்கணும்னு நமக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கிறார். ஜெயிக்க போறோம். நேற்று கூட செங்கல்பட்டில் முந்தானத்து ஒரு நிகழ்ச்சி நடந்தது. பொதுமக்கள் மத்தியில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குன்னு எங்களுக்கு முந்தானம் தான் தெரியுது. மொத்த பேர் வந்துட்டாங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம். தலைவர் போகவே முடியல. திருக்கழிக்குண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 7,80,000 பேர், செங்கல்பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர். அங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு, இங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கிறாரு. அது இல்லாம நலத்திட்ட உதவியில் ஒரு 70,000-80,000 பேர் உட்காந்துக்கிறாங்க. ஆக மக்கள் மத்தியில நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்தது. அது காரணம் அவர் செய்கிற திட்டங்கள் தான். கூவத்தூர்ல முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை விலக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க சசிகலா காலில் விழுந்து போன்றா நீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க, பாத்தீங்களா இல்லையா? அப்படி அடடே இவர் தாண்டா பழனிசாமின்னு அப்பதான் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்ன அவர் மூஞ்சி இல்லை அவர் பேரு இது மாதிரி ஒரு ஆள் நாட்டில் இருக்கான்னு தெரியுமா? உங்களதான் கேட்குறேன். இன்னும் சவுண்டா சொல்லுங்க. தெரியாது இல்லையா? இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே தான் அவங்க தலைவர் வந்தாங்க. அது மாதிரி நீங்க எல்லா தலைவரும் பாருங்க, திடீர்னு வந்த தலைவருங்க. நம்ம தலைவர் அப்படி இல்லை. 1 வருஷம் முசால இருந்தார். ரசிவ மாதிரி ஆள்லாத்துக்கு 1 வாரம் உள்ள போட்ட ஆள் அப்பா நம்மளுக்கு மாநில ஆண்டு அரசு ஓடிடுவான். நீ விமர்சனம் பண்றான். இன்னைக்கு இந்தியா அதாவது எல்லா நாட்டில் எந்த கட்சி தலைவரும் அவங்க தான் பேசுவான். அவர் வண்டி தான் யோகிய மாதிரி, மற்றவெல்லாம் அயோக்கிய மாதிரி. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான், ரொம்ப வேகமா பேசுவான். அதுக்கப்புறம் ஆள் இல்லாத போயிடுவான். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்கிற ஒரே இயக்கத்தோடு இருந்த வேண்டும். இயக்கம் திமுக மட்டும்தான். ஞாபகம் வச்சுங்க.